Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விநாயகர் சதுர்த்தி பக்கத்தில் வருது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மோதகம். செட்டிநாடு ஸ்பெஷல். பிள்ளையார்பட்டி கோயிலில் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த மோதகம் ரொம்ப ஸ்பெஷல் வாய்ந்தது. ரொம்ப அற்புதமான டேஸ்ட்டும் கூட. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளையார்பட்டி மோதகத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கணும். இந்த ஒரு டம்ளர் அரிசி, பச்சரிசியை ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மோதிரத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி ஊற வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர், நான் எந்த டம்ளரில் அளந்தானோ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பருப்பு, பாசிப்பருப்பு, நம்ம பொங்கலுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த பருப்பு 1/4 டம்ளர். இந்த அரிசியும் இந்த பருப்பும் வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பருப்பு, பாசிப்பருப்பு. இதை வந்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது 3 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம அரிசி வந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ வந்து இதை நல்லா காயணும். 4 to 5 hours வந்து நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வறுத்து நம்ம மிக்சியில் அடித்து எடுக்கணும். நல்லா காயட்டும். 4 hours கழிச்சு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரூம்லேயே ஃபேனுக்கு கீழே நல்லா காய வச்சுருங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நல்லா ஒரு 4-5 மணி நேரம் காஞ்சிருச்சு. லைட்டாக ஈரப்பதம் இருந்தாலும் பரவாயில்ல. இதை வந்து நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, பட் நல்ல ஒரு அரோமா, நல்ல ஒரு ஸ்மெல் வர அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் நம்ம வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் நம்ம சூடு பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும். நம்ம மிக்சியில் இதை ரவை பதத்துக்கு நம்ம பொடி பண்ணி எடுக்கணும். சூடு ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் இதை ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம ரவை பதத்துக்கு இது அரைச்சி எடுத்தாச்சு. பருப்பு அப்படியே இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாவு காய்ச்சி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 டம்ளர் அரிசி பருப்பு சேர்த்து 1/4 டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதே அளவுக்கு தான் வந்து நம்ம வெல்லமும் எடுக்க போகிறோம். இந்த வெல்லம் வந்து நம்ம ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும். நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம சேர்த்த போகிறோம், வடிகட்டிட்டு சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம சூடு பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லத்தை சூடு பண்ண போகிறோம். இது கம்பி பதமோ இல்லை பாகோ அந்த மாதிரி எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. வெல்லம் கரைஞ்சால் போதும். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி தான் சேர்த்த போகிறோம். கரையட்டும், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம பால் காய்ச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம மோதகம் செய்ய ஆரம்பிக்கலாம். இது இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 1/4 டம்ளர் அரிசியும் பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 2.5 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்திக்க போகிறோம். இந்த தண்ணியில் அதை நம்ம வேக வைக்க போகிறோம். இது தண்ணி சூடாகட்டு. தண்ணி கொதிக்கணும் கிடையாது. லைட்டாக கீழே பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது நம்ம ரவை பதத்துக்கு அரிசி பருப்பு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் நம்ம சேர்த்த போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக சூடானதும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ரவையும் பருப்பும், அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்திக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது நல்லா வேகணும். இதில் நல்லா வெந்து தண்ணி எல்லாமே வந்து வத்திடணும். அந்த அளவுக்கு வேகணும். ஃப்ளேம் வந்து எப்போவுமே நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. ஒரு 80% இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து தண்ணி ஈரம் எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு.
இப்போ இந்த டைமில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாகு, அதை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துடலாம். இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்துனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு அரோமா, அந்த பாகோட ஸ்மெல்லு செமையாக இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு இப்போ வந்து ஃப்ளேம் நம்ம ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நல்லா வந்து திக்காகணும், நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுலேயே ஒரு 30% வெந்துடும். இந்த டைமில் நம்ம லைட்டாக ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாக கொடுக்கும். இந்த டைமில் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஏலக்காய் தூளும் இதில் சேர்த்திக்கலாம். நான் ஏலக்காய் தூள் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏலக்காய் தூளும் இதில் சேர்த்திக்கலாம். அப்போ லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். ஆகட்டும். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டியானதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இனி கொஞ்சம் கூட நல்லா குறுகணும், நல்லா இனி கட்டியாகணும். இதோட ஸ்மெல்லே செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கோயிலில் வந்து இந்த மோதகம் செய்வாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு இதுக்கெல்லாமே வந்து இந்த மோதகம் செய்வாங்க. காரைக்குடி ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி மோதகம் இது சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இனி கொஞ்சம் கூட இது ஒரு 4 to 5 minutes ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்திக்கலாம். ஃப்ளேம் எப்போவுமே மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி தேங்காய் இதை சேர்த்த போகிறோம். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2-3 ஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம். பாருங்கள் நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நல்லா திக்காயிட்டே வருது. ஃப்ளேமும் நம்ம ஸ்லோவாக தான் வச்சுருக்கோம். பாருங்கள் நல்லா கட்டியாக அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது அந்த டிஃப்ரென்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பேனில் ஒட்டாமல் வருது பார்த்தியா, இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதுதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு முடி தேங்காய் சேர்த்திடலாம். துருவன தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேங்காயெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவும் நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பால்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீமரில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். சூடாகட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கையில் வந்து எண்ணெய் இல்லை நெய் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம சின்ன சின்ன பால்ஸாக சின்ன சின்ன உருண்டையை நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சாச்சு. இப்போ வந்து 20 minutes இது வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் 20 minutes ஆகும். 20 minutes கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம மோதகம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக சூடாக இருக்குது, நம்ம எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மோதகம் சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே வச்சோம்னா அவ்வளோ அழகாக உள்ளே போகுது.
ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. வாவ், பார்க்கும்போது அப்படியே எடுத்து சாப்பிட்லான் இருக்கு. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், மோதகம் ரெடி. வாவ், பார்க்கும்போதே செமையாக கலர்ஃபுல்லாக அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமாக வந்திருக்கு. நான் எப்படி பண்ணனோ அதே அளவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டான ஒரு மோதகம் கிடைக்கும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மி